ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜி விலாக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணியை எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சு இது நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேக வச்ச பட்டாணியை நம்ம எடுத்துக்குவோம். கூடவே 1/2 கிலோ அரிசியை ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2.25 டம்ளர் அந்த அரிசியை இதில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா அரைச்சிக்குவோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 2 பெரிய அளவு பட்டை இதையும் சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் இதையும் போட்டுக்கோங்க. இதை போட்டு இப்போ நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் கொஞ்சம் தனியா தூளும் சேர்த்துக்குவோம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ இதில் மாற்றிக்குவோம். நாம் இப்போ குக்கர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை சேர்த்துப்போம். ஒரு 200 கிராம் அளவுக்கு ஆனியன் சேர்த்துப்போம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம பட்டாணியிலையும் உப்பு சேர்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். இதில் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கோம். இதில் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் 100 ml தயிர் சேர்த்துப்போம். இதில் வேக வச்சு பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருவோம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி போட்டுருவேன். தக்காளியும் அதே 200 கிராம் தான் எடுத்துருக்கேன். இந்த கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் 100 கிராம் எடுத்துருக்கேன். வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பிரியாணி மசாலா அரைக்க முடியாதவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுவும் அதே ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம எந்த அரிசியை எந்த டம்ளரால் அளந்தமோ அதில் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதுலேயே கலர் வந்துடும். அதனால் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல.
நான் உப்பு செக் பண்ணிவிட்டேன். எனக்கு நான் போட்ட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் செய்கிறவங்க வந்து கடைசியாக இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கணும். இப்போ நம்ம குக்கர் மூடி 2 விசில் வைக்கலாம். 2 இல்லை 3 விசில் கூட வைக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஆனியன் ரைத்தா வச்சுக்குவோம். வெஜிடபிள் பிரியாணி வச்சுக்குவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஜி vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.